எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்ட் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி தான். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதனால ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. ஓகே, வாங்க இதுக்குள்ள போலாம். பொதுவா ஒரு ரெசெஷன், அதாவது பொருளாதார மந்தநிலை வரும்னு பயம் வந்தாலே மக்கள் என்ன பண்ணுவாங்க? நேரா தங்கம் வாங்க ஓடுவாங்க. அதனால அதோட விலை ஏறும். ஆனா இப்போ அப்படியே உல்டாவா நடக்குது. ஏன்? இந்த புதிரை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சில பெரிய பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க சில எதிர்பார்க்காத மூவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உலகத்திலே அதிகமா தங்கம் வச்சிருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ அதை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் தங்கத்தோட விலையில ஒரு பிரஷர் உருவாகுது. சரி, யாரு விக்கிறாங்கங்கறத விட ஏன் விக்கிறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். இதுக்கு காரணம் அவங்க தங்கத்து மேல நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு இல்ல. இது ஒரு ஷார்ட் டேர்ம் மூவ் தான். போர், பொருளாதார நெருக்கடி மாதிரி அவசரமான தேசிய பிரச்சனைகளுக்காக பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் விக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இருக்கு. ரஷ்யா பண்ற இந்த மூவ் அவங்க வித்தளவு கொஞ்சமா இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. இது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாருங்க. துருக்கி மட்டும் அவங்களோட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கிட்டத்தட்ட 60 டன் தங்கத்தை அவங்க கையிருப்பிலிருந்து வித்திருக்காங்க. வரலாற்றுல இது ஒன்றும் புதுசில்ல. இப்படி ஒரு பெரிய அன்சர்டனிட்டி வரும்போது கேஷ் இஸ் கிங்னு சொல்வாங்க இல்லையா? கையில பணம் வேணும்னு தங்கத்தை வித்துடுவாங்க. இது தங்கத்தோட விலை மறுபடியும் ஏறுறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இங்க அசல் கதை வெறும் ரெசெஷன் பத்தி மட்டும் இல்ல. அதை விட ரொம்பவே சவாலான ஒரு விஷயத்தோட அபாயம் பத்தி தான் நாம பேசணும். பெரிய பெரிய பேங்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் அமெரிக்கால ரெசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு மலைக்க வைக்கிற அளவுக்கு 93% இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ரெசெஷனை கூட சமாளிச்சிடலாம். ஆனா பெரிய பயமே ஸ்டாக்ஃப்ளேஷன் பத்தி தான். அதாவது பொருளாதாரம் வளராம தேங்கி நிக்கிறது, அதே சமயம் விலைவாசி பயங்கரமா ஏறுறது. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு நச்சு கலவை. இதை சமாளிக்கிறதே ரொம்பவே கஷ்டம். கடைசியா 1970கள்ல உலகம் ஒரு பெரிய ஸ்டாக்ஃப்ளேஷனை சந்திச்சப்போ அது கிட்டத்தட்ட 7 வருஷம் நீடிச்சது. அப்ப தங்கத்தோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பாரமா இருந்துச்சு. அந்த ஒரு காலகட்டத்துல மட்டும் தங்கம் 6 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு எதிரா தங்கம் ஒரு பலமான பாதுகாப்பு கவசங்கிறத அப்போதான் அது நிரூபிச்சது. சோ இந்த வரலாற்று பின்னணியை வச்சு பார்க்கும்போது இனிமே தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நடக்கிற இந்த விலை சரிவு தங்கம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த லெவல்ஸை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இனி வரப்போற காலத்துல தங்கத்தோட விலை டார்கெட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. அடுத்த 2 வருஷத்துல விலை நல்லா ஏறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. 2026 கடைசியில ஒரு அவுன்ஸ் தங்கம் $5700 $6000 வரைக்கும் போகும்னு ஒரு கணிப்பு இருக்கு. அதோட 2030க்கான லாங் டேர்ம் அவுட்லுக் பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல இருக்கிற பிரச்சனைகள் தொடர்றதால இந்த விலை ஏற்றம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரு இன்வெஸ்டரா இந்த சிக்கலான சூழ்நிலைய நாம எப்படி அணுகுறது? ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான். 2 விஷயத்த சரியா பண்ணணும். 1, நீங்க வழக்கமா பண்ற எஸ்ஐபி முதலீடுகளை நிறுத்தாதீங்க. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். 2வது, விலை நல்ல சரியும் போது மொத்தமா கொஞ்சம் பணத்தை முதலீடு பண்ண தயாரா இருங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கம் மட்டுமே உங்க முழு முதலீடாவும் இருக்கக்கூடாது. அது உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு பகுதி மட்டும்தான். ஒரு நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான் நீண்ட காலத்துல உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 4 நாளையோ இல்ல 4 மாசத்துலயோ பணக்காரர் ஆக முடியாது. ஆனா கண்டிப்பா ஏழையாயிடலாம். அதனால லாங் டேர்ம்ல செல்வத்தை உருவாக்குறத பத்தி யோசிச்சீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம்.